நோயின்றி ஒரு குழந்தை, நோயின்றி என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நாம் பெற்றெடுக்க முடியும் என்ற அளவிற்கு ஆழமாக நம் மருத்துவ முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் காப்பு, பிரைமார்டியல் பிரிவென்ஷன் என்பது மிகவும் ஆழமாக, மற்ற எந்த மருத்துவ முறையும் நான் குறைத்து சொல்வதற்காக இல்லை, சித்த மருத்துவத்தில் மிகவும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நுட்பமான விடயங்கள் இருக்கிறது. இது உலகம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. 1900 எல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே நமக்கு சொன்ன விஷயங்கள், தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள் இரண்டை பற்றியும் சொன்னார்கள். 1900 எல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்று நோயினால் இறக்கக்கூடிய இறப்பு விகிதம் அதிகம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொற்றாத நோய்கள், கணியன் பூங்குன்றன் வரிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம். தீதும் நன்றும் பிறர் தர வாதா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன என்பதற்கு சரியான இலக்கணம் இந்த தொற்று நோய்களுக்கு வரும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன என்பது போல இந்த வாழ்வியல் மாறுபாடுகளால் நாமே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய நோய்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. அந்த இடத்தில் சித்த மருத்துவருடைய பணி, அவருடைய செயல்பாடுகள் அதிகம் தேவைப்படுகிறது உலகத்திற்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சவால்களை எடுத்துக்கொண்டால் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், உடல் பருமன், நீரிழிவு, குருதி அழல், புற்றுநோய்கள், இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். புற்றுநோய்கள் இவைகள் எல்லாமே இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த சவாலான நோய்களை எதிர்கொள்வதற்கு தமிழர் மருத்துவம் எப்படி தயாராக இருக்கிறது என்பதுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சில நிமிடங்களில் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் மருத்துவத்தை பற்றி அறியாத அறிஞர்களும் சில மாணவர்களும் இங்கே இருப்பதால் அவர்களுக்கு தமிழ் மருத்துவத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அடுத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சித்த மருத்துவத்தை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு, இது எப்போது தோன்றி இருக்கலாம் என்கின்ற கருத்து இலக்கிய ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி ஏறத்தாழ 10,000 கிமு 10,000 கிமு 4000 எப்போதாவது தோன்றி இருக்கலாம் என்ற கருத்தை தொல்லியல் ஆய்வாளர்களும் இலக்கிய ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள். இப்ப தொல்காப்பியத்தை எடுத்தாலும் சரி, திருக்குறள்ல இருக்கக்கூடிய சில சான்றுகள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதனுடைய கால எல்லை வரையறுக்கப்படும். அதே போல இடுபொருள்கள், சில பொருட்களை ஆய்வு செய்து கார்பன் டேட்டிங் மூலமாக நம்ம ஆய்வு செய்யும் போது இதனுடைய கால எல்லையை கணிப்பார்கள். காலையில தொல்லியல் அமர்வுல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விதத்துல இன்றிலிருந்து ஒரு 10,000 ஆண்டுகளாக நம் பழக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை என்பதை மட்டும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஏராளமான சித்தர்கள் இந்த மருத்துவத்தை, அதற்கான அடிப்படை கூறுகளை, இலக்கிய சான்றுகளை, இடுபொருள்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொல்லியல் சார்ந்தது, இது கீழடி ஆய்வு. இதுல ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில ஆதிச்சநல்லூர் என்கின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தில் உள்ள அகழ்வு ஆராய்வுகள், தங்கத்தினுடைய சான்றுகள் அங்கே இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அதன் மூலம் அங்கே அந்த ஒரு நாகரிகத்தின் மூலமாக நம்முடைய மரபும் இலக்கியமும் மருத்துவமும் அங்கு இருந்திருப்பதற்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கிறது. வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைதான் சித்த மருத்துவம் பிறந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது உலகத்தின் 8 முக்கியமான பகுதியாக யுனெஸ்கோ அங்கீகாரம் செய்யப்பட்ட பகுதியில் ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த மருத்துவமும் இந்த மருத்துவத்திற்கான இடுபொருட்களும் இங்கிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த அறிவு 10,000 ஆண்டுகளாக இந்த அறிவு ஓலைச்சுவடிகள் மூலமாகவும், கல்வெட்டுகள் மூலமாகவும், பனை ஓலைகள் மூலமாகவும், மண்பானையில் பதிவு வைத்திருக்கக்கூடிய பதிவுகள் மூலமாகவும், செப்பு பட்டயங்கள் மூலமாகவும் ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைய நிலையில் இதுதான் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். 15 மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்த 4 ஊர்களிலும் சித்த மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது. இன்னும் ஏராளமான ஊர்களில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏராளமான மருத்துவ ஆய்வு நிறுவனங்களும் ஏராளமான மருத்துவ கல்லூரிகளும் இப்போது இருக்கிறது. அதில் முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தஞ்சையில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இவற்றில் எல்லாம் இந்த தமிழ் மருத்துவம் ஒரு பாடத்திட்டமாக இருந்து மக்களுக்கு அதனுடைய கல்வி அறிவை வழங்கி வருகின்றது. அந்த விதத்தில் நாம் ஒரு அடிப்படையை சில ஸ்லைட்ஸ்ல சில குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு போகலாம்.
இந்த சித்த மருத்துவம் செயல்பாட்டுக்கு அடிப்படை என்பது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். The primordial elements of our body as well as the universe is the same. மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களும் உலகிற்கும் இந்த உடலுக்கும் அடிப்படை. இந்த தொடர்பை முழுமையாக உணர்ந்து செயல்படுபவர்கள் தான் சித்த மருத்துவர்கள். அந்த விதத்தில் இந்த 5 பூதங்கள் இவற்றினுடைய அடிப்படை தத்துவங்களை ஆழமாகவும் துல்லியமாகவும் பதிவாக்கி இருக்கக்கூடிய ஒரே மருத்துவ முறை சித்த மருத்துவம் என்பது நாமெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம். இது தொல்காப்பியத்திலும் சரி, புறநானூரிலும் சரி இதனுடைய பதிவுகள் இருக்கின்றன. மண் திணிந்த நிலமும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதை வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பூதத்தி இயற்கை போல புறநானூர். இது மாதிரி தொல்காப்பியங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இடைக்கால இலக்கியங்கள் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய உண்மை விளக்கத்துல இருக்குது. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாருடைய பதிவுகள் வரைக்கும் இந்த ஐம்பூதத்தினுடைய அடிப்படை கூறுகளை முழுமையாக விளக்கியிருக்கக்கூடிய அளவிற்கு உலகில் வேறு எந்த மூலையிலும் இதை விளக்கமில்லை. இதை முழுமையாக அறிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு சித்த மருத்துவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஐம்பூதத்தின் அடிப்படையாக 7 உடற்கட்டுகளும், இது anatomical part of our body, சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு என்று சொல்லக்கூடிய 7 அடிப்படை உடல் கூறுகளும், உயிர் கூறுகள் வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 உயிர் கூறுகளில் உயிரினுடைய 3 பரிணாமங்கள். வாதம் என்று சொன்னால் கைனடிக் எனர்ஜி என்று அவர்களுக்கு நாம் எளிதாக புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் என்பதும் வாதத்தின் கீழ் அடங்குவதாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பித்தம், கபம் என்பதெல்லாம் நவீன மருத்துவத்தோடு ஒப்பு நோக்கி அந்த நோய் நிலையை கண்டறியும் வகைகளை நாம் தெரிந்து வைத்துப்பது என்பது சவாலான நோய்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையும். அந்த விதத்தில் பித்தம் என்பது தெர்மல் எனர்ஜி, கபம் என்பது ஸ்டாட்டிக் எனர்ஜி அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. இவை கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவங்கள் கூடினாலும் நோய் வரும், குறைந்தாலும் நோய் வரும். இவற்றை உலகில் இருக்கக்கூடிய மூலிகைகள், தாது உப்புக்கள் இவற்றை கொண்டு சீர் செய்வதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை. அந்த விதத்தில் சித்த மருத்துவத்தில் நாடி பார்ப்பது, அதிகாலை எழுந்து சிறுநீரை எடுத்து ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு அந்த நல்லெண்ணெய் பரவும் விதத்தை பார்த்து நோய் கணிப்பது, இவையெல்லாம் சித்த மருத்துவத்தின் நுட்பமான நோய் கணிப்பு முறைகள். 8 விதமான நோய் கணிப்பு முறைகளில் மிக முக்கியமான 2ஐ மட்டும் இங்கே குறிப்பிடுகின்றேன். அடுத்து மருந்து சரக்குகள் என்று வரும்போது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மூலிகைகளும், தாது உப்புக்கள் 225, உயிரினங்களிலிருந்து பெறக்கூடிய உபரசங்கள் என்று சொல்லக்கூடிய அனிமல் ப்ராடக்ட்ஸ் 185. இவை அனைத்தையுமே மருந்துகளாக நுட்பமாக மாற்றி மருத்துவம் செய்வதுதான் சித்த மருத்துவம். இவை இந்திய அரசாங்கத்தின் முறையான ஒப்புதலோடு தான் இங்கு நடக்கப்படுகிறது. இவற்றில் எளிதாக இன்று பயன்படுத்தும் வகையில் இந்த சித்த மருந்துகள் மருந்து கடைகளில் தரமான முறையில் கிடைக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்த மருத்துவத்தினுடைய கீ பிரின்சிபிள்ஸ்: காப்பு, நீக்கம், நிறைப்பு. நோய் வரும் முன்னர் காக்கக்கூடிய வழிமுறைகள். வரும் முன்னர் காப்பாதான் பாட்டை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். அதுபோல அந்த வருவதற்கு முன்பாக செய்யக்கூடிய செயல்முறைகள் என்பது மிகவும் ஆழமாக இருக்கிறது. ஒரு நோய், ஒரு குழந்தை பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு முன்பாகவே தாயும் தந்தையும் பேணக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் மிக நுட்பமாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட முறையில் அந்த தம்பதிகள் வாழ்ந்தால் மட்டுமே நோயின்றி ஒரு குழந்தை, நோயின்றி என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நாம் பெற்றெடுக்க முடியும் என்ற அளவிற்கு ஆழமாக நம் மருத்துவ முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் காப்பு, பிரைமானியல் பிரிவென்ஷன் என்பது மிகவும் ஆழமாக, மற்ற எந்த மருத்துவ முறையும் நான் குறைத்து சொல்வதற்காக இல்லை, சித்த மருத்துவத்தில் மிகவும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நுட்பமான விடயங்கள் இருக்கிறது. இது உலகம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அடுத்தது நீக்கம். இது தெரியும், எல்லா இடத்திலும் ட்ரீட்மெண்ட், பிலாசபி ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்வார்கள். நிறைப்பு என்பதும் சித்த மருத்துவத்தின் ஒரு தனித்துவமானது. ஒரு நோய் நீங்கிய பின்பாக அந்த உடற்கூறுகளையும் உயிர் ஆற்றலையும் தனது இயல்புக்கு உயர்த்தக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நவீன மருத்துவத்தில் சொல்வார்கள் ரீப்ரோகிராமிங் ஆஃப் த என்டையர் சிஸ்டம், செல்லுலார் ரீப்ரோகிராமிங் என்று சொல்வார்கள். செல்களை புதுப்பித்து மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு இந்த
மருத்துவ முறையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த பிரைமார்டியல் பிரிவென்ஷன் எல்லாம் நிறைய இருக்கிறது. இதில் வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், உள்புறமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே இருக்கிறது. நேரம் கருதி நான் ஒவ்வொன்றையும் விளக்கவில்லை. உள்புகமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் 32 வகையாக இருக்கிறது. சாதாரணமாக சாறு எடுத்து சாப்பிடுவதிலிருந்து உயர் செந்தூரங்கள், கட்டு, கிழங்கு, குறுக்குளிகை என்று மிக உயரிய மருந்துகள் வரைக்கும் செய்யக்கூடிய நிலையில் சித்த மருத்துவம் உள்ளது. அதுமாகவே 32 விதமான வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தடவுதல், மூக்கில் எண்ணெய் விடுதல், கண்ணில் விடுதல், காதில் விடுதல் என்கிற மாதிரி பலவிதமான வெளிப்புற மருத்துவ நிலைகளும் சித்த மருத்துவத்தில் உள்ளன.